ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டியில் சயின்ஸ் வந்து என்னென்ன சாப்டர்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து படிக்கணும், சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொல்லுவாங்க. பட் நம்ம எப்படின்னா ப்ரீவியஸ் இயர், அதாவது ப்ரீவியஸ் இயரில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 101 ஷிஃப்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. அதில் மேஜராக எந்தெந்த ஷிஃப்ட்டு என்னென்ன சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து பார்க்க போகிறோம். லைக் என்னது, கெமிஸ்ட்ரி, லைக் கம்ப்ளீட் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் பயாலஜி. இது மூணுத்துலேருந்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ அகெயின் குரூப் டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டுக்கு வந்து ரிப்பீட் ஆகிறதுக்கு 50 to 60% ஆஃப் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது, சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஏன்னா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து வரும் ஃப்ரம் சயின்ஸ்லேருந்து, சரிங்களா? இப்போது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியிலேருந்து யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ வெயிட்டேஜ் ஆஃப் மினிமம் 7 to 8 கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஓகே, நீங்கள் கெமிஸ்ட்ரி வந்து படிக்கல, பட் எந்த மேஜர் சாப்டர்ஸ்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து அட்லீஸ்ட் இந்த 7 to 8ல் உங்களால் 4 to 5 கொஸ்டின்ஸாவது அட்டன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 12 சாப்டர்ஸ்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டோட்டலாக எத்தனை ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்குன்னா 101 ஷிஃப்ட்ஸ் வந்து நடந்திருக்கு. இதில் நீங்கள் மேஜராக வெயிட்டேஜ் வந்து எந்தெந்த சாப்டர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, நீங்கள் வந்து லூசன்ஸ் ஜிகே ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் செப்பரேட்டாக சாப்டர் இருக்காது, ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷன், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு சில சாப்டர்ஸ்லாம் கம்பைண்டாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த 122 கொஸ்டின்ஸ் வந்து வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து மட்டும். நான் இப்போ நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 சாப்டரில் ஒரு சாப்டர்லையும் நேச்சர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குது, எப்படி நம்ம சால்வ் பண்ணோம், எப்படி படிக்கணுன்றத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் டீட்டெயில்டாக போடுவேன். இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக தான் இந்த வீடியோஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஓகே, செகண்டரி வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இதை கொடுங்க. செகண்ட் வந்து உங்களுக்கு என்னது, கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டம். ஓகே, இந்த 3 சாப்டர் படிச்சிங்கனாலே உங்களுக்கு கம்பல்சரி என்ன ஆகுது, ஏதோ ஒரு ஷிஃப்ட்டில் வந்து கம்பல்சரி 3 கொஸ்டினோ இல்லை 4 to 5 கொஸ்டினும் உங்களுக்கு அட்டன் பண்ணுற வாய்ப்பு வந்து வருது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆசிட் அண்ட் பேசஸ். இதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர், சரிங்களா? 4th சாப்டர். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு சாப்டர்ஸ். அதாவது நீங்கள் ப்ரீவியஸ் இயர், அதுக்கு முந்தின இயர், எத்தனை வருஷம் நீங்கள் முன்னாடி பார்த்தாலும் ஒரே கொஸ்டின் பேட்டர்னாக தான் ரிப்பீட்டடாக கேட்டிருப்பாங்க, சரிங்களா? கலர் பற்றி கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்னன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஓகே, இல்லை மெட்டீரியலுக்கு செப்பரேட்டாக கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தோன்னா மெட்டல் அண்ட் நான் மெட்டல்ஸ்ன்றது கேட்குறாங்க. அப்போ இதில் 29, இதில் 125, ஆல்மோஸ்ட் என்னது உங்களுக்கு 150 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் 5th இம்பார்ட்டன்ட் சாப்டராக நீங்கள் என்ன வந்து வெயிட்டேஜ் கொடுக்கணும்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டலில் வந்து நீங்கள் வெயிட்டேஜ் வந்து கொடுக்கணும். இப்போ நான் சொன்ன இந்த 5 சாப்டரு நீங்கள் படித்தாலே கிட்டத்தட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்மோஸ்ட் 70 to 80% ஆஃப் கெமிஸ்ட்ரி சிலபஸ் வந்து கவர் பண்ணிடுறீங்க. இப்போ கெமிஸ்ட்ரியே படிக்கல, எதுவுமே தெரியலனாலும் இந்த 5 சாப்டர் வந்து நீங்கள் வந்து வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். ஆஃப்டர் தட் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ், மேட்டர் அரௌண்ட் அஸ், ஸோ இதெல்லாம் வந்து படிக்கிறீங்க. ஸோ தமிழ் மீடியம் சார் என்கிட்ட என்சிஆர்டி இல்லை அப்படின்னாலும் நம்ம ஸ்கூல் புக்ஸு நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நல்லா புரிஞ்சு படித்தாலே போதும். மெயின் வந்து உங்களுக்கு என்னென்னா கான்செப்ட்ஸ் தெரியணும், சரிங்களா? நீங்கள் என்சிஆர்டினாலும் ஒரே கான்செப்ட்ஸ் தான், நம்ம எஸ்சிஆர்டிலையும் ஒரே கான்செப்ட்ஸ் தான். கான்செப்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் டைரெக்டாக உங்களுக்கு வராது, அப்ளிகேஷன் பேஸ்டாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன்ஸ் பேஸ்டாக தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. ஒரு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்டில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் சால்வ் பண்ண தெரியணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா 6th to 10th இருக்கிற என்னென்ன கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கோ, ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரி வந்து வெயிட்டேஜ் வந்து முடிச்சிடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் எத்தனை இருக்குது, 5 சாப்டர்ஸ். ஹார்ட்லி ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ்னால் மிஞ்சி போனால் 7 days முடிச்சிடலாம், சரிங்களா?
கெமிஸ்ட்ரி இந்த 5 சாப்டரை 7 டேஸில் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து மேஜராக இந்த 5 சாப்டர் முடிச்சுட்டு மற்ற சாப்டர்ஸை வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து வெயிட்டேஜ் கொடுக்க பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ். ஓகே, ஸோ இதில் நம்ம வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டிய சாப்டர்ஸ் வந்து முக்கியமான சாப்டர்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப்பில் இருக்கிற 8 சாப்டர் தான். சரிங்களா? ஸோ இந்த டாப்பில் இருக்க 8 சாப்டர் நீங்கள் நல்லா படித்தாலே போதும், நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ஃபிசிக்ஸ் சாப்டர்ஸை முடிச்சிடலாம். அப்போனா நீங்கள் ஃபிசிக்ஸில் மொத்தம் எத்தனை சாப்டர்ஸ் படிக்கணும்? 8 சாப்டர்ஸ் படிக்கணும். இதில் வெறும் கான்செப்ட்ஸ் மட்டும் தான் படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. கான்செப்ட்ஸும் படிக்கணும், அப்ளிகேஷன்ஸும் படிக்கணும். ஓகேவா? சில கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூமரிக்கலும் வரும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் இயர் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த மோஷன் சாப்டரில் ஆல்மோஸ்ட் 80% அண்ட் அபவ் வந்து எப்படின்னா ப்ராப்ளமேட்டிக்காக தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஜஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன், ஸோ இந்த மாதிரிலாம் வந்து பார்ப்பீங்க, ஸ்பீடுனா என்னது, ஆக்சிலரேஷன் என்ன, இந்த மாதிரிலாம் படிச்சிருப்பீங்க. பட் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கான்செப்ட் பேஸ்ட்லேயும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அப்ளிகேஷன் பேஸ்ட்லையும் கேட்டிருக்காங்க, நியூமரிக்கல்லையும் கேட்டிருக்காங்க. மோஷன் சாப்டரில் பார்த்தோன்னா நியூமரிக்கல் பேஸ்ட்டு அதிகமாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க் அண்ட் எனர்ஜி. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸஸ், லா ஆஃப் மோஷன், அப்புறம் லைட்டு, சவுண்டு, எலக்ட்ரிசிட்டி. இந்த வெறும் இந்த 8 சாப்டரை வந்து உங்களுக்கு படிக்க இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு 15 நாள் தான் ஆகும். ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா கான்செப்ட்ஸை அகெயின் ரிவிஷன் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். ப்ரீவியஸ் இயரோட எம்சிக்யூஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஃபிசிக்ஸில் உங்களுக்கு என்ன ஆகுது, மெஜாரிட்டி ஆஃப் த இந்த 8 சாப்டர் வந்து உங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு இதில் கவர் ஆகிடுது. சரிங்களா? ஸோ இந்த 15 டேஸ்ன்றது உங்களுக்கு மோர் தேன். அப்போது நான் ஆல்ரெடி கெமிஸ்ட்ரியில் மேஜராக எவ்வளோ படிக்கணும்னு சொன்னேன், 5 சாப்டர். இப்போ ஃபிசிக்ஸில் எத்தனை சாப்டர்னா 8. அப்போ டோட்டலாகவே உங்களுக்கு என்ன ஆகிடுது, இந்த 13 சாப்டர்ஸ் படிச்சிங்கனாலே உங்களால் என்ன பண்ண முடியும், டோட்டலாக அவங்க கேட்குற 25ல் ஒரு 16 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா இந்த 13 சாப்டர்லேயே உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு 12 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி அட்டன் பண்ண முடியுமா? அதில் 10 கொஸ்டின் கம்பல்சரி அக்யூரேசி மெயின்டைன் பண்ணலாமா நல்லா படித்தாலே? சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களோட ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி. ஓகே, ஸோ பயாலஜியில் எத்தனை சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் அல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆர்ஆர்பி குரூப் டின்றது உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸே வந்து செட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நீங்கள் என்ன படிக்கணும்னா நீங்கள் எஸ்சிஆர்டின்னு எடுத்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், 6th to 10th நல்லா படிக்கணும். நல்லா படிச்சுட்டு நான் சொன்ன மாதிரி தான் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். உங்களுக்கு பயாலஜியில் கம்பல்சரி என்ன கிடையாது, நியூமரிக்கல் பேஸ்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? அப்போ இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், கம்பல்சரி டெஃபினிஷன்னா என்னன்னு தெரியணும். ஓகே, டிஷ்யூனா என்னன்னு தெரியணும். ஓகே, ஸோ ஆஃப்டர் ஆர்கானிசம்னா என்னன்னு தெரியணும். அப்போ நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும்னா புரிஞ்சு தான் படிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் தேவைப்படுற கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர் ஆர்கானிசம், ஹவு டு ஆர்கானிசம்ஸ் ரீப்ரொடியூஸ். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஷிஃப்ட்லேயும் மினிமம் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். அப்போனா என்ன ஆகுது, எல்லா ஷிஃப்ட்லேயும் 2 to 3 கொஸ்டின்ஸ் இந்த ரேஞ்சில் தான், மினிமமே 2 கொஸ்டின்ஸ் எல்லா ஷிஃப்ட்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப், பாட்னி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1லேருந்து 2 கொஸ்டின்ஸ் கம்பல்சரி என்ன பண்ணுறாங்க, எல்லா ஷிஃப்ட்லேயும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லைஃப் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் இந்த சாப்டர்ஸ்லாம் வெயிட்டேஜ் கொடுத்துட்டு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்விரான்மெண்ட், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், டிஷ்யூஸ். ஓகே, நீங்கள் மேஜராக படிக்க வேண்டியது என்னென்னா உங்களுக்கு ஹெரிடேட்ரி அண்ட் எவல்யூஷன் வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி என்ன பண்ணணும்னா இதை வந்து படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜராக என்ன பண்ணியிருக்கான், 8 சாப்டர்ஸ் தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இதே சாப்டர்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம 13, இப்போ 13 + 8. அப்போ டோட்டலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ இருக்கிற இதுக்கு நீங்கள் இந்த 21 சாப்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு தரவு பண்ணணும். இதை தரவு பண்ணிங்கனாலே நீங்கள் என்ன பண்ணலாம், 80% ஆஃப் சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களால் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஓகே, இந்த ஹார்ட்லி இந்த 21 சாப்டர்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் நீங்கள் உட்காந்து படித்தா கூட 21 நாளில் முடிச்சிடலாம்.
இல்லை நான் 2 நாளைக்கு ஒரு சாப்டர்னாலும் 42 டேஸில் உங்களால் என்ன பண்ண முடியும், சயின்ஸே கம்ப்ளீட் பண்ணிடலாம். 25 கொஸ்டின்ஸில் அட்லீஸ்ட் 20 கொஸ்டின்ஸ் உங்களால் வந்து கையில் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? இதை தவிர்த்து உங்களுக்கு என்ன இருக்குது, ரீசனிங் 30 அவுட் ஆஃப் 30 எடுக்கலாம். சரிங்களா? மேத்தமேட்டிக்ஸில் அட்லீஸ்ட் 25 அவுட் ஆஃப் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா 22 ப்ளஸ் எடுக்கலாம். ஆவரேஜாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கூட 18 ப்ளஸ் எடுக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரசி. ஓகே, ஸோ ஸ்பீட் அண்ட் அக்யூரசி ரொம்ப 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 முக்கியம். இந்த சாப்டர் சயின்ஸு, ரீசனிங், மேத்தமேட்டிக்ஸ் முடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் ஃபைனலாக ஜிஎஸ்குள்ளே போனால் போதும். ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்ல என்ன பண்ணுறாங்க, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேஜராக கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னது, ஸ்டாட்டிக் ஜிகே கேட்குறாங்க. ஆஃப்டர் தட் தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் இருக்கிற ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லி கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஜஸ்ட்டு சயின்ஸில் நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்தெந்த சாப்டர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றது தான் கிளியராக சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் இந்த ஒவ்வொரு சாப்டரும் நீங்கள் வந்து என்னென்ன படிக்கணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோஸில் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸில் நீங்கள் என்ன படிக்கணும், ஆசிட் அண்ட் பேசஸ் அண்ட் சால்ட்ஸில் நீங்கள் எப்படி கான்செப்ட்ஸ் படிக்கணும், அதில் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இந்த குரூப் டியில் கேட்டிருக்காங்க, இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ யூவிஆர் யூனிஃபார்ம் சர்வீசஸ் அகாடமி ஆன்லைன் கோர்ஸ் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆப்போட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ கேன் வாட்ச் அவர் டெமோ வீடியோஸ், டெஸ்ட் சீரிஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணணுன்னா எங்களோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் எங்களோட நம்பர் இருக்கும். நீங்கள் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணால் போதும், உங்களுக்கு கிளியராக வந்து நாங்கள் கைட் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ.